ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படி நம்புகிறேன். ரீசெண்ட் டேஸாக போஸ்ட்டே போட முடியல. இன்றைக்கி மார்னிங்கே எழுந்து கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு கலர் போட ஆரம்பிச்சிட்டேன். கலர் போட்டால் தான் கோலமே ஒரு அழகாக இருக்கும். ஸோ எனக்கு கோலம் போடுறதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட், அதனால் நான் கலர் போட்டு தான் கோலம் போடுவேன். சம்டைம்ஸ் வேலை அதிகமாக இருந்தால் போட மாட்டேன். எங்கள் வீட்டு குருவி பாருங்கள், 2 குருவி இருக்குது ஜோடியாக. உள்ள குட்டி குட்டி குருவிகளும் இருக்குது. இங்கே ஒரு 4 பாக்ஸ் கட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி காலையிலே வந்த உடனே கீச் கீச் கீச்சுன்னு நல்லா சத்தம் போடும். மார்னிங் பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கும். இந்த குருவியெல்லாம் சத்தம் போட்டுட்டு விளையாடிட்டு சண்டை போட்டுட்டு அழகாக இருக்கும். உள்ள குட்டி குட்டி குருவியும் இருக்குது. கீச் கீச் நிறைய சவுண்ட் வருது பாருங்கள். அதோட ஜோடி ரெண்டுமே இங்கே இருக்குது. அழகாக உட்காந்துருக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் சத்தம் போட்டேன்னா எழுந்து ஓடிடும். கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறம் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளாஸுக்கு கிளம்பிடுவேன். பியூட்டிஷியன் கிளாஸ்க்கு ரிட்டன் வரும்போது கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் ஃப்ளவர்ஸெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பிகாஸ் நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பசங்களுக்கு 2 பேருக்கும் ஃபுல் டே கிரவுண்ட்லேயே இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் ஃப்ளவர்ஸும் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, ஃப்ரூட் சாலட் மாதிரியே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் வீக்லி ஒரு 3 டைம் தான் உருளியில் பூ டெக்கரேட் பண்ணுவேன். அதுவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் பூவெல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் டின்னர் என்னடா செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பையன் சிக்கன் ஏதாச்சும் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தான். ஸோ அதுக்காக சரி சிக்கன் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிக்கன் கிரேவிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவங்க ஹோம்ஒர்க்கெல்லாம் முடித்து வரதுக்குள்ளே நான் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டேன். நார்மலாக செய்கிற மாதிரி தான் லாஸ்ட் டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், பட்டை 2 துண்டு, கிராம்பு ஒரு 6, அதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச ஆனியன் 2, ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பெரிய தக்காளி 1 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஃபுல்லாகவே வதங்கணும். ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். குக்கிங்கில் எப்போவும் நம்ம பொறுமையாக குக் பண்ணும்போது தான் அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடி பிடிச்சிரும் நம்ம அந்த பவுடர்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம். கைவிடாமல் அது கலக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். பாருங்கள், நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா பாயில் ஆகணும். ஸோ அந்த கிரேவியெல்லாம் நல்லா பிடிக்கிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணலன்னா அடி பிடிச்சிரும். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா 2மே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மேலாக்கில் தூவி விட்டுடலாம். அதனுடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லைட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். இது நல்லா வெந்துடும். 15 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். பாருங்கள், நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்ச சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸ்மெல்லே ரொம்ப தூக்கலாக இருக்குது. ரொம்பவும் சுவையான சுடான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கு சுடாக சிக்கன் கிரேவியும் சாதமும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட சப்பாத்தியும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சில்லான கிளைமேட்டில் நீங்கள் என்னெல்லாம் விரும்பி சமைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.